வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவியானி. நம்ம போகிற மூவி வந்து மொஹானா 2024 ஒரு மியூசிக்கல் அட்வென்ச்சர் அனிமேஷன் மூவி. இந்த படத்தில் ஃபோட்டோவே போதும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மை டாட் கேஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டரும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. படத்தோட கதையும் கார்த்திக் பார்த்தீங்கன்னா இந்த தடவை மொஹானா வந்து ஒரு புது அட்வென்ச்சரில் வந்து இறங்கியிருக்கான். அவளை மாதிரியே இருக்கிற இந்த வேவ் ஃபைண்டர்ஸ், சீல இருக்கிறவங்க இவங்களெல்லாம் தேடணும்னு சொல்லிட்டு ஒரு புது அட்வென்ச்சர் ஒரு ஐலாண்டாக போயிட்டு தேடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் ஒரு ஐலாண்டுக்கு போகும்போது அவளுக்கு ஒரு செகண்ட் ஃபாயில் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது, இந்த பானை மாதிரி. அதில் ஒரு லோகோ இருக்குது. அப்போ தான் தெரிய வருது இந்த ஐலாண்டு பார்த்து இந்த ஐலாண்டு வந்து முழுகி போன ஒரு ஐலாண்டு. ஸோ இது வந்து அந்த வந்து மக்கள்லாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தென்படுது. ஸோ வந்து இதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் நம்ம இவர் இருக்கார்ல மௌகி, அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஸ்டாம் கார்டு ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த தடவை ஒரு கார்டு காமிச்சிருப்பாங்க ஸ்டாம் கார்டு சொல்லிட்டு. அவங்க பேர் நாலு. அவங்க கிட்ட வந்து நம்ம மௌகி வந்து மாட்டிப்பாரு. ஓகேங்களா, மாட்டிக்கிட்டு வந்து இந்த தடவை மோகனாவை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடுவேனா, அவள் வந்தால் இங்கே வந்து அவள் செத்துருவா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. ஸோ அதனால் வந்து மோகனை கூப்பிடுவேனான்னு சொல்கிறாங்க. பட் டெஸ்டினி வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒன்று சேர்க்குது ஒரே இடத்துல. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஸோ இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் வந்து உள்ளே முழுகிருக்கு, அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ அந்த கார்டெலாம் தாண்டி இந்த ஐலாண்டை வந்து எப்படி வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்கள மாதிரியே பீப்புளை வந்து சந்திச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து மியூசிக்கல் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 2-3 மியூசிக்கல் வந்து உண்மையாகவே அந்த பார்ட்லாம் உண்மையாகவே பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. பட் கம்பேரிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹானா ஒன்று தான் நான் சொல்லுவேன். ஆரிஜின் ஸ்டோரி எப்போவுமே எல்லா படத்தையும் எடுத்திங்கன்னா ஆரிஜின் ஸ்டோரி தான் எப்போவுமே நல்லாயிருக்கும். செகண்ட் பார்ட் ஓரளவு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி செகண்ட் பார்ட் ஓரளவுக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகனாவுக்கு ஒரு தங்கச்சி கேரக்டர் இருக்கும். ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்ச சீன் வந்து இந்த கோகோனட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எனக்கு உண்மையாகவே அந்த சீனில் வந்து அந்த ஒரு கோகோனட் மட்டும் தன்னோட கிளானை பிரிஞ்சு தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தது. ஸோ மற்றபடி ஓகே, ஒரு ஆவரேஜான மூவி. ஸோ அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 0 தருவேன். அண்ட் இது மாதிரி மூவி போட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நான் நம்ம சொன்னோம். படி இந்த வீடியோ சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.